அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். இப்போ என்ன சொல்ல போறேன்னா, இந்த 8ஆம் இடத்து அதிபதி 7ல் இருந்தால் என்ன பலன் தான் சொல்ல போறேன், கருத்தில் கொள்ளுங்க. 8 பொறுத்த மட்டும் அஷ்டமாபதி, லக்னத்திலிருந்து 8ஆம் இடம் அஷ்டமாபதி. அஷ்டமாபதி எந்த இடத்துல இருந்தாலும் அது பிரச்சனை தான். எந்த பாகத்தில் நிற்கிறாரோ அந்த பாகத்தை அவர் கெடுத்துடுவார், கருத்தில் கொள்ளுங்க. வாழ்க்கையில் மிக முக்கியமான ஸ்தானம் 7ஆம் இடம், கலந்திர ஸ்தானம். அதில் போய் அஷ்டமாபதி நிற்கிறாருன்னா அவர் மனைவி மூலமா அந்த ஜாதகத்துக்கு பிரச்சனை, இல்லை பெண்ணாக இருந்தால் கணவன் மூலமா அவங்களுக்கு பிரச்சனையை கண்டிப்பாக ஏற்படுத்துவார், கருத்தில் கொள்ளுங்க. அதுக்கு நீங்கள் எந்த 8ஆம் அதிபதி இருக்கிறாரோ அந்த 8ஆம் அதிபதி யாராக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போய் 9 வாரங்கள் இல்லது 9 மாதங்கள், வாரமாக இருந்தால் ஒரு நாள், மாதமாக இருந்தாலும் ஒரு நாள் அவர் மனதார வணங்கி உங்களுக்கு பிடித்த எண்ணிக்கையில் உங்கள் ராசியின் அடிப்படையில் விளக்கு போட்டு வணங்கினீங்கன்னா அந்த அதாவது கலந்திர வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் படிப்படியாக விலகும், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ 8ஆம் இடத்து அதிபதி 7ல் இருந்தால் அவர் அஷ்டமாபதி, கலந்திர ஸ்தானமான 7ஆம் இடத்துக்கு வருவது தோஷமாகும். முதல்ல ஏற்படுத்தி திருமண தடையை ஏற்படுத்தும். திருமணத்துக்கு பின் மனைவி கணவனுடன் ஒற்றுமை இருக்காது. எதிர்த்து நின்று இல்லற போர் செய்வதாக அவங்க மனைவி இருப்பாங்க. நோயால் பாதிக்கப்படுவாங்க. எந்த விதத்திலாவது மனைவியால் ஜாதகர் பல கஷ்டங்களை அடைவார். 7ஆம் இடம் என்பது தனி நபர் சமுதாய அந்தஸ்தை குறிக்கக்கூடியது. எனவே சமுதாயத்தில் சரியான மரியாதை இருக்காது. நல்ல உண்மையான நண்பர்கள் அமைய மாட்டார்கள். கூட்டு தொழில் ஆகாது. தொழில் செய்தால் தனியாக தான் செய்யணும். இவ்வகையில் இந்த ஜாதகர் ஏமாற்று அடைவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. அதனால் கவனம் தேவை. இந்த 7ஆம் இடத்தில் 8ஆம் இட அதிபதி இருந்தால் மிகவும் கவனமாக இருக்கணும். தொழிலில் முன்னேற முடியாது. தொழில் பாதிப்புகளே தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மனைவி மூலமா தொழில் அமைச்சா ஓரளவு சமாளிக்கலாம். ஆனால் மனைவி தான் தலைமை தாங்குவாங்க அந்த தொழிலுக்கு. அவங்க தலைமை தாங்கட்டும் சொல்லி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் மனைவி மூலமா ஏற்படுத்துகிற தொழில் மிக சிறப்பான பலனை தரும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.